ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே நம்ம சேனலில் ஜாக்கி சான் சீரீஸில் இருக்கிற ரொம்பவே பவர்ஃபுல்லான பெஸ்ட்டான 6 மந்திரங்களை பற்றி நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக இந்த வீடியோவில் ஜாக்கி சான் சீரீஸில் இருக்கிற யூஸ்லெஸ்ஸான 6 மந்திரங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கார்ட்டூன்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். It's hero time. ஃபஸ்ட்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயத்தை கிளியராக சொல்லிடுறேன். இந்த லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா மந்திரக்கல்லையுமே கண்டிப்பாக பெஸ்ட்டான மந்திரக்கல் தான். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபைட்டில் இந்த மந்திரக்கல் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி நம்மளால் டிஃபெண்ட் பண்ணிக்க மட்டும்தான் முடியும், மோஸ்ட்லி அட்டாக் பண்ண முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் இருக்கிற மந்திரக்கல்லை யூஸ்லெஸ்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த மந்திரக்கல்லை நம்ம டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்கு பயங்கரமாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ பார்த்துட்டிங்கன்னா இந்த மந்திரக்கல் லிஸ்ட்டில் 6வது இடத்துல வர்றது ஓரளவுக்கு ஃபைட் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஃபஸ்ட் பிளேஸில் வரது பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஹெல்ப் பண்ணாது. அந்த மாதிரி தான் லிஸ்ட்டை செட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு வீடியோ பாருங்கள். அண்ட் ஆல்சோ நீங்கள் திட்ட தான் போகிறீங்க, திட்டுறவங்க என்ன வேணாலும் கமெண்ட்டில் திட்டிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த லிஸ்ட்டில் நம்ம 6th பிளேஸில் பார்க்க போகிற மந்திரக்கல் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நாய் மந்திரக்கல். ஸோ நாய் மந்திரக்கல் பார்த்துட்டிங்கன்னா நம்ம பேட்டில் ஃபீல்டில் ஒருத்தங்க கூட ஃபைட் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னு வச்சுப்போம். ஸோ அந்த டைமில் இந்த ஒரு மந்திரக்கல் நம்ம கையில் இருந்தால் போதும், எனிமி நம்மளை எவ்வளோ தான் அடித்தாலும் சரி அது நமக்கு பெருசாக எந்த விதமான டேமேஜுமே கொடுக்காது. பிகாஸ் இந்த ஒரு மந்திரக்கல் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்மளை இம்மார்ட்டலாக மாற்றிடும். நம்மளுடைய ஸ்டாமினாவை இன்ஃபினிட்டாக பூஸ்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த விதமான ஒரு வெப்பன் மூலமாக அட்டாக் பண்ணாலும் சரி ஸோ உங்களை எதுவுமே ஆகாது. கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு இம்மோட்டலாக இந்த ஒரு மந்திர கையில் வச்சிருக்க வரைக்கும் நம்மளால் உயிர் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஜாக்கி சான் சீரீஸில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு நல்ல எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய ஜாக்கி சான் ஆல்ரெடி இந்த புக் ஆஃப் ஏஜஸ் மூலமாக நம்ம ஷெண்டு காலத்தையே மாற்றினதுக்கப்புறம் நம்ம ஜாக்கி சான் மந்திரக்கல்லை எடுத்தப்ப நம்ம ஷெண்டு பார்த்திங்கன்னா தன்னுடைய டிராகன் பிரத்தை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவார். அப்போ நம்ம ஜாக்கி சானோட பாடியில் இருந்த ட்ரெஸ்ஸு கூட எதுவும் ஆகாது. அந்த அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஜாக்கி சானை கம்ப்ளீட்டாக இந்த ஒரு நாய் மந்திரக்கல் ஒரு இம்மோட்டலாக மாற்றிருக்கும், அவரை சேவ் பண்ணியிருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மந்திரக்கல்லை யூஸ் பண்ணி நம்மளை காப்பாற்றிக்க முடியும். ஆனால் அட்டாக் பண்ணுறதுக்கு பார்த்துட்டிங்கன்னா காளை மந்திரக்கல் இல்லைனா டிராகன் மந்திரக்கல் மாதிரி பவர்ஃபுல்லான பெஸ்ட்டான மந்திரக்கல் தேவை. அதனால தான் நம்ம லிஸ்ட்டில் இந்த நாய் மந்திரக்கல்லுக்கு 6th பிளேஸை கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக பெஸ்ட்டான மந்திரக்கல் மற்ற மந்திரக்கல்லோட ஒன்றா சேர்த்து யூஸ் பண்ணும்போது இது நமக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். ஸோ அடுத்த இந்த லிஸ்ட்டில் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற மந்திரக்கல்லோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னி மந்திரக்கல், அதாவது பிக் டாலிஸ்மன். ஸோ இந்த ஒரு மந்திரக்கல்லும் பார்த்துட்டிங்கன்னா இந்த லிஸ்ட்லேயே அட்டாக் பண்ணுற பவரோடு இருக்கிற ஒரே மந்திரக்கல் அப்படின்னா இந்த பிக் டாலிஸ்மனை சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மந்திரக்கல்லை யூஸ் பண்ணும்போது நம்மளால் ஹீட் விஷன் பவரை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஹீட் விஷன் பவரை யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா எனிமிக்கு நம்ம பயங்கரமான டேமேஜை கொடுக்க முடியும். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த மந்திரக்கல்லை யூஸ் பண்ணும்போது நம்மளால் பார்த்தீங்கன்னா அதோட பவரை யூஸ் பண்ணும்போது நம்மளோட விஷன்றது அந்த அளவுக்கு கிளியராக இருக்காது. அது ஒரு எனிமியை கரெக்டாக டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு மந்திரக்கல்லை நீங்கள் கையில் வச்சிருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க கண்ணை சுற்றி ஒரு மாதிரி நெருப்பு இருக்கும்ல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா யாராச்சும் இன்விசிபிளாக உங்கள் முன்னாடி நிற்கிறாங்கன்னு வச்சுப்போம். அது இந்த பாம்பு மந்திரக்கல்லை யூஸ் பண்ணி உங்கள் முன்னாடி யாராச்சும் வராங்கன்னு வச்சுப்போம். அப்போ நீங்கள் பன்னி மந்திரக்கல்லை கையில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அவங்களோட ஹீட் சிக்னேச்சர் உங்களால் பார்க்க முடியும். ஸோ அதனால் இன்விசிபிளாக இருக்கிற கேரக்டரை கூட நம்மளால் பார்க்குறதுக்கு இந்த ஒரு மந்திரக்கல் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. இது பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நிறைய இடத்துல நம்ம பார்க்காத ஒரு சக்தி, ஆனால் பன்னி மந்திரக்கல்லுக்கு இப்படி ஒரு சக்தி இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு மந்திரக்கல்லை யூஸ் பண்ணுறதுனால பார்த்துட்டிங்கன்னா நம்மளால் அவ்வளோவா நான் ஏற்கனவே டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ண முடியாதுன்னு சொன்னல. ஸோ அது மாதிரியே பார்த்துட்டிங்கன்னா நம்ம டிராகன் மந்திரக்கல் இருக்குல்ல, அதோட பவர் கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த அளவு அது ரொம்ப பெஸ்ட்டான மந்திரக்கல்னு சொல்ல முடியாது. டார்கெட்டோட அக்யூரசியும் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைஞ்சிருக்கும். அண்ட் ஆல்சோ பார்த்துட்டிங்கன்னா டிராகன் மந்திரக்கல் ஒருத்தங்களுக்கு பறக்கிற சக்தியவே கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வால்மன் யூஸ் பண்ணும்போது நம்ம பார்த்துருப்போம். ஸோ வால்டர் பார்த்திங்கன்னா இந்த டிராகன் மந்திரக்கல்லை யூஸ் பண்ணும்போது வானத்தில் பறக்கிற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவன் எமோஷன் கூட அந்த மந்திரக்கல் கனெக்ட் ஆகிருக்கும். ஆனால் இந்த பன்னி மந்திரக்கல் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு எந்த விதமான ஒரு எமோஷனல் கனெக்ட்டுமே அது யூசர் கூட இருக்காது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டாட் அண்ட் கும்பல் ஒருத்தன் கண்ணாடி போட்டு சுற்றிட்டு இருப்பான். அவன் பார்த்தீங்கன்னா அந்த மந்திரக்கல்லை யூஸ் பண்ணால் கண்ணாடி தெரிச்சு போயிடும். அது பார்த்தீங்கன்னா கண்ணை தெரியலன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருப்பான். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சைட் எஃபெக்ட்ஸ் அப்படின்றது இந்த ஒரு மந்திரக்கல்லை யூஸ் பண்ணும்போது நமக்கு வரும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஒரே அட்டாக் பண்ணக்கூடிய மந்திரக்கல் இந்த பன்றி மந்திரக்கல் தான். அதனால் நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மந்திரக்கல்லுக்கு 5th பிளேஸை கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இது கொஞ்சம் ஒர்த்தான மந்திரக்கல் தான், யூஸ்லெஸ்ஸான மந்திரக்கல் கிடையாது.
ஸோ அடுத்த இந்த லிஸ்ட்டில் நாம் 4th பிளேஸில் பார்க்க போகிற மந்திரக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குதிரை மந்திரக்கல். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த இந்த நாய் மந்திரக்கல் பார்த்திங்கன்னா இம்மோர்டிலிட்டி பவர் ஒருத்தவங்களுக்கு கொடுக்கும். ஆனால் இந்த குதிரை மந்திரக்கல் பார்த்துட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஒருத்தவங்களை ஹீல் பண்ணிகிட்டே ரீஜெனரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு மந்திரக்கல் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்த குதிரை மந்திரக்கல் நம்ம கையில் இருந்தால் போதும், ஒரு பேட்டில் ஃபீல்டுக்கு நீங்கள் யோசிக்காமல் கிளம்பிறங்கி போயிட்டே இருக்கலாம். எவ்வளோ பேர் உங்களை அட்டாக் பண்ணாலும் சரி உங்களுக்கு வலிக்கும். அது அந்த அட்டாக் பண்ணுறதுனால பார்த்துட்டிங்கன்னா டேமேஜ் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம டாக் மந்திரக்கல் மாதிரி பார்த்துட்டிங்கன்னா மொத்தமாக வந்து இம்மோர்ட்டலாக மாற்றாது. ஆனால் எந்த அளவுக்கு நமக்கு வந்து டேமேஜ் வந்துக்கிட்டே இருக்கோ அந்த அளவு பார்த்திங்கன்னா அது வந்து ரீஜெனரேட் பண்ணி நம்மளை ஹீல் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ எந்த விதமான நோய் இருந்தாலும் இதால் ஹீல் பண்ண முடியும். பாடி பார்ட்ஸ் ஒருத்தவங்களை கட் பண்ணால் கூட பார்த்திங்கன்னா அதை கூட பார்த்திங்கன்னா இந்த மந்திரக்கல்லை வச்சு நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஷெண்டு பார்த்திங்கன்னா இந்த மந்திரக்கல்லை யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளுடைய ஜாக்கி வந்து டிராகன் மந்திரக்கல்லை வச்சு நம்மளுடைய ஷெண்டோட ஹார்ட்லேயே ஒரு ஓட்டையை போட்டுருவார். ஸோ அப்படி போட்டு கூட பார்த்திங்கன்னா ஒரே செகண்டில் வந்து நம்ம ஷெண்டோ அந்த பவரை பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஹோலை பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ஹீல் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஒரு குதிரை மந்திரக்கல் கண்டிப்பாக வந்து இதோட யூஸ் இருக்குது. எந்த விதத்துலையுமே பிரச்சனை வராமல் ரீஜெனரேட் பண்ணி அவங்க உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு மந்திரக்கல். பட் இருந்தாலும் வந்து நம்ம டாக் மந்திரக்கல் மாதிரி பார்த்துட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து டேமேஜே இல்லாமல் காப்பாற்றாது. டேமேஜ் கண்டிப்பாக வரும், ஆனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அதை ரீஜெனரேட் பண்ணி இதால் ஹீல் பண்ண முடியும். ஆனால் நம்ம லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா யூஸ்லெஸ்ஸான மந்திரக்கல்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் இது டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும், அட்டாக் பண்ண ஹெல்ப் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிஸ்ட்டில் இந்த மந்திரக்கல்லுக்கு வந்து 4th பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்து இந்த லிஸ்ட்டில் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற மந்திரக்கல்லோட பேர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எலி மந்திரக்கல். ஸோ எலி மந்திரக்கல்லை பற்றி உங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும். உயிரில்லா பொருளுக்கும் இதால் உயிர் கொடுக்க முடியும். அதாவது ஒரு உயிரில்லாத ஒரு ஸ்டாச்சு, கல் எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு பொம்மை, ஸ்டாச்சு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு மந்திரக்கல்லை நம்ம கொண்டு போய் வைக்கும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு உயிர் வந்துடும். ஆனால் அது வந்து ஒரு டாலிஸ்மன், அதாவது ஒரு மந்திரக்கல்லோட ஃபார்மில் இருக்கும்போது இந்த மந்திரக்கல்லே பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாச்சுவில் போய் மாட்டிக்கும். எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்கன்னா லோப்பையோட சிலை, அப்புறம் வந்து அந்த ஒரு சின்ன பொம்மை இருக்கும் இல்லையா, ஃபர்ஸ்ட் டைமாக வந்து இந்த மந்திரக்கல்லை கண்டுபிடிக்கும் போது. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு மந்திரக்கல் வந்து அந்த ஒரு ஸ்டாச்சுலையோ அந்த பொம்மைக்குள்ளேயோ இருந்தால் மட்டும்தான் அதோட பவரை யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பாங்க. ஆனால் நம்ம ஜாக்கி சான் பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து எல்லா மந்திரக்கல்லையுமே டெஸ்ட்ராய் பண்ணி அதோட பவர்ஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா அதுக்குண்டான அனிமல்ஸ் கிட்ட போயிருக்கும் இல்லையா. ஸோ அந்த டைமில் பார்த்துட்டிங்கன்னா அந்த அனிமல் என்ன பண்ணும், ஒரு பவர்ஃபுல்லான காட் இருப்பார், மாயன் காடு. ஸோ அவர் பார்த்திங்கன்னா காட் ஆஃப் சன்னு சொல்லுவாங்க. அவரோட பேர் கொட்சகேட்டில். அது சொல்கிற ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், அதனால தான் சன் ஆஃப் காடுன்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த ஒரு கேரக்டர் பார்த்துட்டிங்கன்னா அதை போய் டச் பண்ணி தன்னோட பவரை வச்சோன்னே பார்த்திங்கன்னா அவருக்கு உயிர் வந்துடும். ஆனால் அந்த எலியும் பார்த்திங்கன்னா உயிரோடு இருக்கும். அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா சூப்பர் மூவ்ஸ்னு சொல்லிட்டு டாய்ஸ் இருக்கும்ல, அது எல்லாத்துக்கும் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு எலியால் உயிர் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. சொல்லலாம் பார்த்துட்டிங்கன்னா இது வந்து அந்த டாலிஸ்மனோட ஃபார்மில் இருக்கும்போது ஒரு மாதிரி ஒர்க் பண்ணுது, அதில் பார்த்திங்கன்னா ஒரு எலியாக மாறும்போது வேறு மாதிரி ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஸோ இருந்தாலும் இந்த ஒரு மந்திரக்கல்லும் பார்த்துட்டிங்கன்னா உயிரில்லா பொருளுக்கு உயிர் கொடுக்க மட்டும்தான் முடியும். மற்றபடி பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஃபைட்லையுமே இந்த மந்திரக்கல்லை வச்சு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, எனிமையாக அட்டாக் பண்ணவே முடியாது. ஒருவேளை நம்ம உயிர் போகிற நிலைமையில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு மந்திரக்கல்லை வச்சு உயிரோட வந்துக்கலாம். இருந்தாலும் இந்த ஒரு மந்திரக்கல் பார்த்திங்கன்னா எனிமி அட்டாக் பண்ணுறதுக்கு எங்கேயுமே ஹெல்ப் பண்ணாது. அப்படின்ற ரீசனால் தான் நம்ம லிஸ்ட்டில் வந்து இந்த ஒரு எலி மந்திரக்கலுக்கு வந்து 3rd பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக அந்த லிஸ்ட்டில் வந்து 3rd பிளேஸை பிடிக்கிற அளவுக்கு இந்த மந்திரக்கல் ஒருத்தான மந்திரக்கல். அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி லிஸ்ட்லேயே நீங்கள் வந்து லாஸ்ட்டில் இருக்கிற மந்திரக்கல் தான் பெஸ்ட்டு, போக போக ஒஸ்ட்டாக்குன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா இதால் எந்த விதமான யூஸும் இல்லை, ஒருத்தவங்களுக்கு உயிர் கொடுக்க யூஸ் பண்ணுறதை தவிர. அதனால் அதுக்கு பார்த்திங்கன்னா 3rd பிளேஸ் கிடச்சிருக்கு. அண்ட் அடுத்து இந்த வீடியோவில் நம்ம 2nd பிளேஸில் பார்க்க போகிற மந்திரக்கல்லோட பேர் புலி மந்திரக்கல், அதாவது டைகர் டாலிஸ்மன். ஸோ இந்த ஒரு மந்திரக்கல் பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஷெண்டுவோட பாடியிலேருந்து பிரிக்கும்போது ஒரே மந்திரக்கல்லாக தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு தாத்தா பார்த்துட்டிங்கன்னா ஒரு போட்டியில் வந்து இந்த மந்திரக்கல்லை கடிச்சதுனால பார்த்திங்கன்னா அது 2ஆக உடஞ்சிருக்கும். ஸோ இந்த மந்திரக்கல் வந்து 2ஆக உடஞ்ச காரணத்தெலாம் பார்த்திங்கன்னா யாராச்சும் ஒரு கேரக்டர்கிட்ட இந்த மந்திரக்கல்லை நம்ம கொடுத்தோன்னு வச்சுங்க, அது வந்து 2 பீஸாக உடையும் போது அதோட பவரை வச்சு பார்த்திங்கன்னா அவங்கள 2ஆக பிரிச்சிடும், நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் இந்த பவரை தாண்டி இன்னும் சில பவர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த புலி மந்திரக்கல் இருக்குது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஸ்பிரிச்சுவல் பேலன்ஸ் அப்படிங்கிறது தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு மந்திரக்களோட மெயின் பவர். அதாவது இந்த ஒரு மந்திரக்களோட ஷேப்பே பார்த்திங்கன்னா இன் யாங் அப்படின்ற அந்த ஒரு தியரி இருக்கும் பார்த்திங்களா, அதாவது அந்த ஒரு தத்துவம். ஸோ அதை வந்து மீன் பண்ணுற மாதிரி தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு மந்திரக்களோட டிசைன் அப்படிங்கிறதே உருவாக்கப்பட்டிருக்கு. அதனால தான் நல்லவன் கெட்டவன் சொல்லிட்டு 2 கேரக்டராக இந்த மந்திரக்கள் ஒருத்தங்களை பிரிக்குது. இது ஒன்றா நம்ம யூஸ் பண்ணுற சமயத்தில் பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து ரொம்ப காமாக எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அந்த ஞானம்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்மளால் ரீச் பண்ண முடியும். எல்லாத்தையும் வந்து பொறுமையாக யோசிக்க முடியும், பர்ஃபெக்டாக பிளான் போட்டு எனிமையை அட்டாக் பண்ண முடியும். ஸோ அது எல்லாத்தையுமே தாண்டி இந்த மந்திரக்கள்கிட்ட இன்னொரு பவருமே இருக்குது. அதாவது
அதாவது நான் ஏற்கனவே வந்து வேர்சஸ் பேட்டில் பற்றி ஒரு ரீசெண்டாக தான் ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். ஷெண்டுவுக்கும் நம்ம கிளாசிக்கில் இருக்கிற பென்னுக்கும் ஃபைட் வந்தால் என்ன நடக்கும்னு அதிலேயே தெளிவாக சொல்லியிருப்பேன். இந்த மந்திரக்களோட சக்திங்கிறது மற்ற மந்திரக்களோட சக்தியை வந்து பூஸ்டப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதாவது ஒரு மந்திரக்கல்லுக்கு வந்து ஒரு 100% பவர் இருக்குன்னு வச்சுங்க. இந்த மந்திரக்கல் வந்து அதோட பவரை யூஸ் பண்ணும்போது அதுக்கு 200% வந்து பவர் கிடைக்கும். மினிமமாக ஒருத்தங்களால் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து ஓட முடியுதுன்னு வச்சுங்க இந்த முயல் மந்திரக்கல்லை யூஸ் பண்ணி. ஸோ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மந்திரக்கல்லை யூஸ் பண்ணும்போது அது டபுள் மடங்காகவும் 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து ஓட முடியும். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். மற்றபடி நம்ம முயல் மந்திரக்கல்லை யூஸ் பண்ணி அதை விட ஸ்பீடாக ஓடலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ஒருத்தவங்க ஒரு மந்திரக்கல்லோட பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய பவருங்கிறது இந்த ஒரு புலி மந்திரக்கல்கிட்ட இருக்குது. பட் இருந்தாலும் இதை வந்து நீங்கள் தனியாக யூஸ் பண்ணும்போது பெருசாக எந்த விதமான ஒரு ஹெல்ப்பும் ஒரு பேட்டில் ஃபீல்டில் நமக்கு கிடைக்காது. ஆனால் நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு புலி மந்திரக்கல்லுக்கு செகண்ட் பிளேஸை கொடுத்துருக்கோம். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம ஃபஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ரொம்ப ஒஸ்ட்டான மந்திரக்கல்லோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷீப் டாலிஸ்மன், அதாவது நம்மளுடைய ஆடு மந்திரக்கல். ஸோ ஆடு மந்திரக்கல் எதனால் வந்து இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட் பிளேஸை பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த மந்திரக்கல் எல்லாமே ஏதாச்சும் ஒரு வகையில் வந்து கண்டிப்பாக நம்மளை டிஃபெண்ட் பண்ணிக்க ஹெல்ப் பண்ணும். ஆனால் இந்த ஒரு மந்திரக்கலோட சக்தி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளை கொண்டு போயிட்டு மொத்தமாக குளிர் தள்ளி மூடிடும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சக்தின்றது தான் இந்த ஒரு மந்திரக்கல்கிட்ட இருக்குது. ஆனால் நம்ம ஷிண்டு யூஸ் பண்ணும்போது அந்த பவர் வேறு மாதிரி ஒர்க் ஆகும். அதே நேரத்தில் நம்மளுடைய ஜூலி இல்லைனா நம்ம ஜாக்கி, ஹாக்கு இவங்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது பார்த்துட்டிங்கன்னா அதோட பவர் வந்து வேறு மாதிரி ஒர்க் ஆகும். என்னடா குழப்பற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி நம்மளுடைய ஷிண்டு பார்த்திங்கன்னா அதோட மந்திரக்கல் தான் அதோட பவரே. அதாவது அதோட பவர் தான் வந்து மந்திரக்கல்லாக பிரிஞ்சிருக்கு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அதால் வந்து இந்த ஒரு மந்திரக்கல் ஆட்டு மந்திரக்கலோட சக்தியை யூஸ் பண்ணுற டைமில் பார்த்துட்டிங்கன்னா அதால் வந்து மற்றவங்களுடைய அந்த பாடியிலேருந்து இந்த ஆஸ்ட்ரல் ஃபார்மை பிரித்து எடுக்க முடியும். ஸோ அதனால் பார்த்துட்டிங்கன்னா மற்றவங்களை வந்து யூஸ்லெஸ்ஸான ஒரு பாடியாக மாற்றிட முடியும். ஸோ அப்படி தான் பார்த்திங்கன்னா ஷிண்டு வந்து இந்த ஒரு மந்திரக்கலோட சக்தியை யூஸ் பண்ணுது. ஆனால் மற்றவங்க எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஜூலி, ஜாக்கி சான், ஹாக் ஃபூலாம் சொன்னோம் இல்லையா. ஸோ இவங்கெல்லாம் வந்து இந்த மந்திரக்கலை யூஸ் பண்ணும்போது அவங்களுடைய பாடியிலேருந்து அந்த ஒரு சோல் அப்படிங்கிறது அந்த ஆஸ்ட்ரல் ஃபார்மில் வெளில வந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுனால பார்த்துட்டிங்கன்னா அந்த மந்திரக்கல்லை யூஸ் பண்ணுறவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை வந்துடும். அதுவே வந்து இந்த மந்திரக்கல்லை நம்ம வேறு வகையில் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த மந்திரக்கல்லை வச்சு ஒரு போகவே முடியாத ஒரு இடத்துக்கு போகலாம். நீங்கள் வந்து ஒரே நாளில் இங்கேருந்து அமெரிக்கா போகணும்னு சொல்லி ட்ரை பண்ணிங்கன்னா அந்த மந்திரக்கல்லை வச்சு ஜஸ்ட் ஒரே செகண்டில் போயிட்டு வந்துடலாம். இதெல்லாம் நல்ல விஷயம்தான். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களை கண்காணிக்கிறதுக்கு இந்த மாதிரி வேலைக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த மந்திரக்கல் வந்து ஒரு டாலிஸ்மனாக இருக்கும்போது ஹெல்ப் பண்ணுது. ஆனால் நம்ம ஷெண்டு கையில் இருக்கும்போது மற்றவங்களோட சோலை வந்து அவங்க பாடியிலேருந்து பிரித்து எடுக்க ஹெல்ப் பண்ணுது. அது ரொம்பவே பவர்ஃபுல் தான். ஸோ ஆனால் வந்து டாலிஸ்மனாக பார்க்கும்போது இது ஒஸ்ட்டான ஒரு டாலிஸ்மன் தான். இதோட ஹெல்ப் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையுமே இருந்திருக்காது. எப்போல்லாம் அந்த மந்திரக்கல்லை யூஸ் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் பிரச்சனை வந்திருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஜூலி இந்த மந்திரக்கல்லை யூஸ் பண்ணி சோலில் வந்து வெளில வந்திருப்பாங்களா பாடியை விட்டு. அப்போ தான் பார்த்திங்கன்னா ஷெண்டு வந்து அந்த சோலை வந்து அந்த ஜூலியோட பாடிக்குள்ளே போயிருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய ஜாக்கி சான் இருக்கார் பார்த்திங்களா, அவர் வந்து இந்த ஒரு மந்திரக்கல்லை எடுத்துகிட்டு நம்ம ஷெண்டு கூட சண்டை போடுவோம் பார்த்திங்கன்னா அவர் பாடியிலேருந்து அந்த சோல் வந்து வெளில வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகள் இந்த மந்திரக்கல்லை யூஸ் பண்ணும்போது வரும். ஒரே ஒரு தடவை மட்டும்தான் இந்த மந்திரக்கல் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கு. அதாவது நம்ம அங்கிள் இருக்கார் பார்த்தீங்களா, ஸோ அவரை வந்து நம்ம ஜூலி ஒரு மேஜிக் போஷன் வச்சு தூங்க வச்சுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருடைய கனவுக்குள்ளே போயிட்டு இந்த மந்திரக்கல்லை வச்சு பார்த்துட்டிங்கன்னா எப்படி வந்து நிலா இருக்கணும் தோக்கடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மட்டும்தான் இந்த மந்திரக்கல் ஹெல்ப் பண்ணியிருக்கு. மற்ற இடத்துலலாம் பிரச்சனையை தான் உருவாக்கியிருக்கு. அதனால் நம்ம லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டான ஜாக்கி சான் சீரீஸில் இருக்கிற மந்திரக்கல்லை நம்மளுடைய ஆட்டு மந்திரக்கல்லை சொல்லியிருக்கோம். ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்த மந்திரக்கல்லை பற்றி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். எல்லாம் பெஸ்ட்டு தான். அதை வந்து ஒரு பவரோட இன்னொன்று கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணும்போது பெஸ்ட்டாக இருக்கும், தனித்தனியாக இருக்கும்போது ஒஸ்ட்டாக இருக்கும். அதுதான் நான் மீன் பண்ணி சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த லிஸ்ட்டில் வந்து மந்திரக்கல்லையே இது வந்து பெஸ்ட் மந்திரக்கல் ப்ரோ அப்படின்னு சொல்லி திட்டு தான் போகிறீங்க. அதை மறக்காம வந்து கமெண்ட்டில் திட்டி விட்டு போங்க. அண்ட் இதே மாதிரி சூப்பரான நிறையா கார்ட்டூன்ஸ் பற்றின வீடியோஸை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வேற ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.